பார்த்துருவோம். மிதுனம் காலபுருஷன். காலபுருஷனுக்கு முதல் வீடு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மேஷம். மேஷம் தான் வந்து முதல் வீடு. ஸோ ஏரிஸ் அப்படின்ற சைன் தான் வந்து கால் புருஷாவுக்கு முதல் சைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்றது மேஷம் தான். ஸோ மிதுனம் ஜெமினி அப்படின்ற அந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் வீடா வருது. ஸோ 3ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ் மனதை குறிக்கக்கூடிய பாவம். அதை விட முக்கியமா 3ஆம் பாவம்ன்றது நம்மளுடைய தகவல் தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன் அல்லது எனி மோட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய பாவம். தொழில்நுட்பத்தின் உதவியோடு நாம் தகவல் தொடர்பு செய்யக்கூடிய பாவம் 3ஆம் பாவம். ஒன்று. அப்புறம் கடகம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம்ன்றது வித்தை பயிலும் இடம், உணவு உண்ணும் இடம், வசிக்கும் இடம். வித்தை பயிலும் இடம், உணவு உண்ணும் இடம், வசிக்கும் இடம், இது எல்லாம் உங்களுக்கு வந்து 4ஆம் பாவத்தில் கவர் ஆகுது. 8ஆம் பாவம் ஆயுள், 10ஆம் பாவம் தொழில். ஸோ தகவல் தொடர்பு, அதற்கான வித்தையை ஞானத்தை பெறுதல், உண்ணுதல், உறங்குதல், ஆயுளை கழிப்பது, கர்மம் செய்வது, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் மூல திரிகோண வீடா மாறிடுச்சுன்னா, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் மூல திரிகோண வீடா மாறிடுச்சுன்னா அந்த இடங்கள்லாம் 24 மணி நேரமும் ஏதாச்சும் ஒரு கிரகத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல ஆதிக்கத்துக்குள்ள இல்ல வைப்ரேஷனுக்குள்ள போய் சிக்கிக்கும். இந்த கிரகம்லாம் இந்த இடம்லாம் எப்பவுமே நவுந்துகிட்டே இருக்கிற இடம். நவுந்துட்டே இருக்கிற இடம்னு சொல்றதை விட எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருக்கிற இடம். சரி, இயங்கிக்கிட்டே இருக்கிற இடம் வந்து ஏன் மூல திரிகோணமா ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருக்கிற இடம் மூல திரிகோணமாக ஆகக்கூடாது. ஏன்னா எந்த வீடெல்லாம் எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருக்கோ அந்த வீட்டுல 9 கிரகத்தினுடைய ஆதிக்கமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது இயக்கம். அது ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்கு மூல திரிகோண வீடா மாறிடுச்சுன்னா வேற கிரகம், மற்ற கிரகங்கள் அங்க சரிசமமா ஆதிக்கம் செலுத்த முடியாது. அந்த காரணத்திற்காகத்தான் மிதுனம் 3ஆம் பாவம், கடகம் காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம், விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம், மகரம் காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம். இந்த 4 வீடுகளும் மூல திரிகோணம் அப்படின்ற அந்தஸ்துக்கு உட்படுத்தப்படவில்லை. நன்றி.